ஒருவேளை ஆண்டவர் எகிப்துக்குள்ள இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கும்போது கேட்டிருந்தா, உள்ளத்தை கேட்காம வேற எதையாவது கேட்டா எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் பொண்ணை கொண்டு வாங்க காணிக்கையா அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? அவன் சொல்லுவான், யோ பொண்ணு எங்கேயா இருக்கு, உடம்பெல்லாம் புண்ணு தான் இருக்கு, வேணா ஒரு 10 புண்ணை என்ன செஞ்சுக்கிடுங்க, பிச்சு எடுத்துட்டு போங்க. வாங்கின அடிக்கு கணக்கே நான் அடி எகிப்துக்குள்ள. என்ன அப்போ எகிப்துக்குள்ள இருக்கும்போது தங்கத்தை கேட்ட அவங்களால நினைச்சு மேல கொடுக்க, ஆண்டவர் அவங்க எகிப்துக்குள்ள இருக்கும்போது ஒன்னே ஒன்ன கேட்டாரு, உள்ளத்தை கொடு என் தங்கமே. ஆமா, இன்னைக்கு நீ உன் உள்ளத்தை கொடு. நீ உள்ளத்தை கரெக்டா கொடுத்துட்டன்னா உன்னை நான் வெளியில கொண்டு வந்துடுவேன். வெளியில உன்னை நான் வெறுங்கையோட கொண்டு வர மாட்டேன். நீ புறப்படும் போது வெள்ளியோடும் பொன்னோடும், உள்ள இருந்தப்ப 400 வருஷம் புண்ணோடு இருந்தார்கள். எப்ப தேவனுக்கு உள்ளத்தை கொடுத்து அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு வெளியில் புறப்பட்டார்களோ, புண்கள் எல்லாம் பொன்னா. இதெல்லாம் சும்மா சொல்றதில்ல, சத்தியம், வார்த்தைகள், வாக்கு தத்தம், தீர்க்க தரிசனம். பிரைஸ் காட். அப்பதான் ஆண்டவர் மறுபடி ஆசரிப்பு கூடாரம், எகிப்து விட்டு வெளியில வந்துட்டாங்க, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டிட்டு இருக்காங்க, காணிக்கை கொண்டு வரணும் அப்படிங்காரு. எடுத்த உடனே இரும்பு, தகரம், பித்தளை, எடுத்த உடனே பொண்ணை காணிக்கையா கொடுக்க சொல்லுங்க அப்படிங்காரு. ஏன் அவ்வளோ தைரியமா சொல்றாருன்னா, புண்ணா இருந்த அவங்க வாழ்க்கைய நான் பொண்ணா மாத்தி இருக்கிறேன். ஆமா, புண்பட்ட நெஞ்சை புகை போட்டு ஆத்தும் வைங்க, பொன்னால் ஆற்று. பிரைஸ் காட். ஸோ நீங்களாம் புண்பட்ட நெஞ்சம் உள்ளவர்களா? அதெல்லாம் மாறி பொன்னால் அலங்கரிக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் உங்களுடைய புண்ணான வாழ்க்கையை பொன்னான வாழ்க்கையாய் மாற்றுகிறார். தங்கத்தை காணிக்கையா கொடுக்குற அளவில் என்ன பண்றாரு?